Hi friends, welcome to Samria channel. The 50 reality show Hindi episode 18 பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான பார்வை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாக்கு ஆர்யாவோட ஒரு சண்டை இருந்தது. அப்புறம் நிக்கி கிட்ட சாரி கேட்க வேண்டிய ஒரு தருணம் வந்தது. ஸோ இதை பத்திலாம் என்ன நடந்ததுன்னு விரிவா பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் நரோலா வந்து அருஷியை வந்து எப்படியாவது அவங்க டீமுக்குள்ள கொண்டு வரதுக்காக எல்லா கேர்ள்ஸையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படியாவது வந்து அருஷி வேணா, அருஷி வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் பிளேயர் இல்லையா? ஸோ அவங்க டீமுக்கு வந்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வேற எந்த டீமுக்கு போனாலும் வந்து இது பிரின்ஸ் நரோலாவுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து பிரின்ஸ் நரோலாவுக்கு ரொம்ப ரொம்ப லாயலான ஒரு பர்சன். ஸோ அவங்க வந்து பிரின்ஸ் நரோலாவை எப்பவுமே வந்து காலவாரி விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பிரின்ஸுக்கு இருக்கிறதுனால அவர் வந்து அருஷியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால டீம்ல இருக்கிற எல்லா பெண்கள் கிட்டையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அருஷிக்காக பேசிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்தி வந்து சிவத் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உன்னால வந்து எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் ரொம்ப பிரச்சனை ஆகுது. கிருஷ்ணா வந்து ஆன் அண்ட் ஆஃப் என் மேல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் நீ தான். உன் மேல வந்து அவ ரொம்ப பொசசிவா இருக்கா. நீ என்னதான் அவளை சிஸ்டர்னு கூப்பிட்டாலுமே வந்து அவளுக்கு உன் மேல ஒரு பொசசிவ்னஸ் இருக்குதான் அப்படின்னு சொன்னவும் வந்து சிவத் எதுக்கு பொசசிவ் ஆகணும், லாஜிக்கே இல்லையே இங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ வந்து எனக்கு ஓவர் அட்டென்ஷன் கொடுக்கறது வந்து அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதை வந்து அவ என் மேல காட்டுறா. ஆக்சுவலி எனக்கும் அவளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வந்துட்டு உன்கிட்ட அவளுக்கு கோவம் இருக்கிறதுனால அந்த கோவத்தை கொண்டாந்து என் மேல காட்டுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவத் வந்து அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரித்தி சொல்றாங்க, நீ என்கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோ, பேசாம இருந்தாதான் பிரச்சனை வராது. எனக்கு வந்து கிருஷ்ணாவோட நல்லா பேசணும், நல்லா பழகணும். இங்க நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம், பிக்னிக்காக வரல. ஸோ எனக்கு வந்து இங்க அலையன்ஸ் வேணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். என்ன வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்துல இழுத்து போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுக்காது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. பட் சிவத் வந்து விடுற மாதிரி இல்லை. சிவத் வந்து ஏன் இஷ்டம், இதுல வந்து அவளுக்கு ஏன் கோவப்படணும், இதுல ஏன் அவளுக்கு கோவம் வரணும் அப்படின்ற மாதிரி அவருமே எஞ்சி போயிடுறாரு, விடுங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ பிரின்ஸ் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் சொல்றாரு, ஓகே நீங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஊர்வசி வந்து அங்க போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி, அந்த ஆப்போசிட் டீமுக்கு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பிரின்ஸ் சொல்றாரு, இல்ல ஊர்வசி அங்க போய் நமக்காக தான் விளையாடிட்டு இருக்காப்ல. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு ஆள் அமைச்சிருக்கோம், இப்போ செகண்ட் பர்சன் அங்க போய் ஆடிட்டு இருக்காங்க நம்மளுக்காக, அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகேன்னு இவங்க மண்டையாட்டிக்கிறாங்க. ஆனா ஊர்வசி தோக்ல வந்து ஒரு வீடியோல சொல்றாங்க, நான் வந்து பிரின்ஸை கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊர்வசி வந்துட்டு பிரின்ஸ் நரோலா டீமுக்காக விளையாடுறாங்களா இல்லை ரஜத் டீமுக்காக விளையாடுறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியல. ஸோ இதோட வந்து டாஸ்க்கு போயிடுறாங்க. அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு மெடல் மாதிரி தருவோம். அந்த மெடல்ல வந்துட்டு ஒரு மெடலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். 25,000ல இருந்து 1000 வரைக்கும் அதுக்கு வேல்யூ இருக்குமா. ஸோ 25,000 இருக்கும், சில 15,000 இருக்கும், சில 5,000, 10,000, 0 அப்படின்னு சொல்லி இருக்குமா. ஸோ 0 மட்டுமே வந்து ஒரு 10 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வேல்யூ என்னன்னு டிசைட் பண்ணி நீங்களே வந்துட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ள பேசி அப்படின்ற மாதிரி அந்த மெடலை கொடுத்துட்டு போயிடாப்புல. ஸோ ஆளுக்கு கையில கிடைச்ச மெடல் எடுத்து மாட்டுறாங்க. அதுல திக்விஜய் பாத்தீங்கன்னா 25,000 எடுத்திருக்காங்க. நிக்கிலாம் வந்து என்ன தைரியத்துல வந்து இவன் 25,000 எடுத்திருக்கான் திக்விஜய்னு தெரியல. அவன் வந்து ஒண்ணுமே பண்றது கிடையாது, அவன் மூளையை வச்சு விளையாடுறதே கிடையாது, எதுக்கு வந்து இவன் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசுறாங்க திக்விஜயை பத்தி. திக்விஜய் வந்து நிக்கிக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு கிளியரா தெரியுது. ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா 5,000 வேல்யூ இருக்கிற அந்த மெடல் எடுத்து மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போது. அங்க வெளியே போய் பார்த்தா முட்டைங்கெல்லாம் இருக்கு. இந்த 0 வேல்யூ இருக்கிறவங்க எல்லாம் தனியா உட்கார சொல்றாங்க. 25ல இருந்து 1000 வரைக்கும் வேல்யூ இருக்கிற அந்த மெடல்ஸ் எல்லாம் வந்து தனியா உட்கார சொல்றாங்க. ஸோ அந்த 0 வேல்யூ இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இங்க இருக்கிற முட்டையை எடுத்து அவங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்கிற ஒரு பர்சனை கூப்பிட்டு, அதாவது 25,000 யாராவது மெடல் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனை கூப்பிட்டு அந்த முட்டையை வந்து அடிக்கணும். ஸோ அந்த முட்டையை வந்து அவங்க முகத்துல கரெக்டா பார்த்து அடிச்சிட்டாங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு ஃபேன்ஸோட மணி பாட்ல சேர்ந்துருமா. ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. 0 இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேல்யூ வச்சிருக்கவங்க முகத்துல முட்டை அடிக்கலாம். ஸ்ருதிகாக்கு வந்து 5,000 தான் வேல்யூங்கிறதுனால அவங்களெல்லாம் கூப்பிடல. முதல்ல டார்கெட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10,000, 25,000, 15,000 இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ இருக்கிற மக்களை தான் முதல்ல டார்கெட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திக்விஜய், ரஜத் இவங்களெல்லாம் கூப்பிட்டு முட்டை அடிச்சாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மனிஷாவையும் கூப்பிட்டாங்க, மனிஷா ராணியும் கூப்பிட்டாங்க. மனிஷாவோட ஃபேஸ் வந்து அந்த ஓட்டையிலேயே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அதனால யாருமே வந்து டார்கெட் பார்த்து அடிக்க முடியல. மனிஷாவோட முகத்துல டார்கெட் பார்த்து யாராலையும் முட்டையை கரெக்டாக அடிக்க முடியல. அதனால மனிஷா வந்து அனுப்பி விட்டாங்க. ஓகே இவங்க வேணா நம்ம பெரிய ஃபேஸா பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரஜத்தை திருப்பி கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு ஸ்ருதிகா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மனிஷா நல்லது, உன் மேலே முட்டை அடிக்கலைன்னா நல்லது தானே, இப்போ உன் மேக்கப்பு உன் க்ரீம் எதுவுமே வேஸ்ட் ஆகலைல்ல, வா சந்தோஷமா வா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஷிவ் சொல்லிட்டு இருந்தாரு, ஓ உங்களுக்கு ஃபேன்ஸ் மணி பாட்டில் மணி சேர்க்கறத விட உங்களுக்கு அந்த மேக்கப்பு உங்க ஃபேஸ்லாம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா சொல்றாங்க, அதாவது எங்க மேக்கப்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதையுமே நாங்க வந்து அழிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க போய் அந்த டாஸ்க்ல நின்னோம் பாத்தீங்களா, அந்த எண்ணமே பெருசு, அதுக்கே நீங்க எங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்ப இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து சிவா பார்த்து கேட்கிறாரு, நீ எல்லாத்துலயும் பூந்து மேனிபுலேட் பண்ணு, எல்லாரும் பேசுறதுலயும் வந்து வேற வேற விஷயம் வந்து புகுத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவ் வந்து சொல்றாரு, இது பாரு நானும் ஸ்ருதிகாவும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்க ஏதோ பேசிக்கிறோம், நீ ஏன் நடுவில் வர அப்படின்ற மாதிரி. எப்போ இவர் ஸ்ருதிகாவோட ஃப்ரெண்ட் ஆனாருன்னு தெரியல சிவ். ஸோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசிக்கிறாரு. சிவும் ஸ்ருதிகாவும் ஃப்ரெண்டா இருந்து நம்ம எப்பயாவது பார்த்துருக்கோம், நீங்க எப்பயாவது பார்த்துருந்தா சொல்லுங்க சொல்றாரு. நாங்க ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சிக்கிறோம், உனக்கு என்ன, நீ எதுக்கு நடுவில் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஆஃப் பண்றாரு, அந்த கண்டஸ்டன்ட்டை ஆஃப் பண்றாரு.
அடுத்து ஸ்ருதிகா வந்து கேம சியர் பண்றதுக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஆர்யா சும்மா இல்லாம சொல்றாங்க, இது பாரு பவ்யாக்கு வந்து காது வலிக்குதா, நீ ரொம்ப கத்தாத அப்படின்ற மாரி. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, அப்படிதான் நான் கத்துவேன். உனக்கு வேணா நீ வேற எங்கேயாவது போய் உட்காரு. அப்படின்னு சொல்லவும், இது என்ன நான் மெதுவா தானே சொல்றேன் உன்கிட்ட. இப்படி பேசுற என்கிட்ட அப்படின்ற மாரி ஆர்யா சொல்லவும், ஸ்ருதிகா வந்துட்டு அப்படிதான் நான் பேசுவேன். என்னன்ற அப்படின்ற மாரி வம்பிழுக்கிற மாரி கேட்குறாங்க. அப்ப ஆர்யா சொல்றாங்க, இது என்ன உன் வீடா? உன் அப்பா வீட்டு பெஞ்சா இது? அப்படின்னு கேட்கவும், ஸ்ருதிகா ஆமா இது என் அப்பா வீட்டு பெஞ்ச் தான். என்னன்ற? அப்படின்ற மாரி அதாவது இந்த சோ வாட் அப்படிங்கிற கேள்வி கேட்டா வந்து எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஸ்ருதிகா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னன்ற? அப்படின்ற மாரி ஆட்டிட்யூட் காமிச்சு தான் ஆர்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வம்பிழுத்தா வாயேன் நீ தான் வம்புக்கு வந்து பாரேன் அப்படின்ற மாரி தான் ஸ்ருதிகா அங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் ஆர்யாவும் வந்து வாய முடிக்கிறாங்க. ஸோ இது மூலமா ஃபேன்ஸோட மணி பாட்ல ஒரு அமௌண்ட் சேருது. அது டாஸ்க் முடிஞ்சு உள்ள வந்த உடனே ஆர்யா போயிட்டு விக்ராந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த குரூப்ல விளையாண்டாலுமே வந்துட்டு என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் வந்துட்டு அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த டீமுக்கு நான் ரொம்ப லாயலா இருந்தா கூட அவங்க வந்து என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எப்பவுமே வந்து எனக்கு ஓட்ஸ் வேணும்னா எனக்கு பண்ணுங்க பண்ணுங்க நான் கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் விக்ராந்த் வந்து சொல்றாரு, நீ வந்து எப்பவுமே வந்து ஓட்ஸ்க்காக போய் கெஞ்சக்கூடாது. அதை விட அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணு. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நீ நல்ல அலையன்ஸ் வச்சிருக்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களே வந்து உன்னை காப்பாத்துவாங்க. நீ அது இல்லாம போயிட்டு போன உடனே எனக்கு ஓட் போடுங்க எனக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லி கேட்டேன்னா யாருக்குமே வந்து என்னடா இது இப்படி தொல்லை பண்றாருன்னு சொல்லிட்டு உன்னதான் முதல் ஆளா வந்து எலிமினேட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி விக்ராந்த் சொல்றாரு. இந்த அட்வைஸ் வந்து ஆர்யாக்கு நிஜமாவே ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாக்குற எல்லாருக்கிட்டையும் வந்து நான் உனக்கு ஓட் போடுறேன், நீ எனக்கு ஓட் போடுறியா, அது மாதிரி கேட்டு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டு டீல் பேசி வச்சுக்கிறாங்க. இந்த கேமே அப்படிதான். அப்படின்னாலுமே நீ உங்க நல்ல சைடையும் காட்டணும் இல்லையா? உங்க நல்ல சைடை காமிச்சு நீங்க ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ஓட்ஸ் கேட்கணுமே தவிர எடுத்தோன்னே நீங்க எனக்காக ஓட் பண்ணுங்க எனக்காக பண்ணுங்க எனக்காக பண்ணுங்கன்னு கேட்டு நிக்கிறது வந்து தப்பு தானே. ஸோ இந்த அட்வைஸ் வந்து ஆர்யாக்கு நல்ல அட்வைஸா தான் இருந்திருக்கும். நம்ம கரண் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து தூங்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஆக்சுவலி கேம்ல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் ஏன் வந்து வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அவர் பிடிக்கல நான் வெளில போகணும்னு வாயை திறந்து நிறைய தடவை சொல்லிட்டாலுமே வந்துட்டு அவர் அனுப்புறதுக்கு ரெடியா இல்லை. அவர் டேஞ்சர் ஜோனுக்கு போனாலும் அவரை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது ஏன் தெரியல. உள்ள வந்து விளையாடணும்னு ஆசைப்படுற எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. ஏன் போக துடிக்கிற ஒரு பர்சனை வந்து கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்காங்கன்னு சுத்தமா புரியல. அதுக்கப்புறமா ரேபிட் வந்து கீழே இறங்கி வருது. ஸோ யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணிட்டு போறதுக்காக ஸோ முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்க இந்த கண்டஸ்டன்ட் தான் நீங்க கூட்டிட்டு வரணும்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி வந்து நிக்கியை சூஸ் பண்ணி நிக்கியை கூட்டிட்டு போறாப்புல ரேபிட். ஸோ லயன் டெனுக்கு போனோடனே நிக்கிக்கு வந்துட்டு லயன் வந்து ஒரு டேர் தராரு. நீ வந்து உள்ள போயிட்டு 1 கிலோ மதிப்புள்ள பொருட்களை எடுத்துட்டு வரணும். அது வந்து மெஹலோட பொருளா இருக்கக்கூடாது, பேலஸோட பொருளா இருக்கக்கூடாது. அது தவிர்த்து உங்க பொருளை எதுனா எடுக்கணும். இது வந்து சீக்ரெட் டாஸ்க், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அண்ட் நீ எடுக்கும்பொழுது யாராவது பார்த்துட்டாலோ கையும் களவுமா பிடிச்சிட்டாலோ வந்துட்டு நீ எடுத்துட்டு வர முடியாது அந்த பொருளை. ஸோ யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து நிக்கி யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வர மாதிரிலாம் தெரியல. போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 kg பொருள் எடுத்துட்டு வந்தோம்னா 20,000 மணி பாட்ல ஆட் ஆகும்ன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட பொருட்கள் எடுத்துட்டு வராங்க. அர்ச்சனாவுடைய கம்மல் ஜிம் கார்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேயும் சில அர்ச்சனாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களோட பெட்டியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க 1 கிலோ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அப்படியே பெட்டியே தூக்கிட்டு போவாங்க. ஸோ பெட்டியே தூக்கிட்டு போனோன்னே லயன் வந்து என் டென்னுக்கு வந்து எதையுமே நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே அவரே வச்சுக்கிறாரு. 1 கிலோ சாமான் மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ வச்சுக்கிறேன்னு லயன் சொல்லும் பொழுதும் இவங்க என்னது நிக்கி என்ன சொல்றாங்க, இட்ஸ் ஓகே ஃபைன், அது வந்து என் பொருள் எதுவுமே இல்லை அதில் இருக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் ரவுண்ட் உனக்கு தரேன், நீ இப்போ போய் ஒரு 2 கிலோக்கு பொருள் எடுத்துட்டு வரணும். இப்போ எடுத்துட்டு வந்தா நான் 30,000 வந்து ஆட் பண்ணுவேன் மணி பாட்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு 2 கிலோ பொருள் எடுக்கிறதுக்காக இப்போ போறாங்க. அப்போ சூஸ் பண்ணும்பொழுது அர்ச்சனாலாம் வந்து மேலே வந்துட்டாப்ல. அர்ச்சனா வந்து என்ன பண்ற ஏது பண்றேன், ரஜத்லாம் மேலே வந்து என் பொருள் எடுக்காதுன்ற மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு 2 கிலோக்கு மேலேயுமே திரும்பவும் ஒரு பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க நிக்கி. அங்கேயும் போயிட்டோன்னா லயன் வந்து இந்த பொருளையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க போல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணது அதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு ஃபேன்ஸ்க்காக தான் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ ஃபேன்ஸ்க்காக என்னோட பொருள் எல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஓகே தான், நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா இங்க சில பேர் இருக்காங்க ஃபேன்ஸ்க்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட எந்த ஒரு பொருளையுமே கொடுக்க ரெடியா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை நினைச்சுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அர்ச்சனா தான் கீழே இருந்து புலம்பிட்டு இருப்பாங்க, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா, என் ஜிமிக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா, அவ என் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டா, என் ஜிமிக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினைச்சு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ்க்காக வந்துட்டு ஃபேன்ஸ்க்காக இது கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்ன மாதிரியான கண்டஸ்டன்ஸ் இவங்கலாம், நான் பாருங்க எப்படி இருக்கிறேன்ற மாதிரி அவங்க அங்க வந்து அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அழுகையும் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ லாஸ்டா வந்துட்டு இதையும் நான் வச்சுப்பேன், லாஸ்டா ஒரு இது தரேன், ஆஃபர் தரேன். அந்த ஆஃபர் என்னன்னா, நீ வந்து 50,000க்கு விளையாட போற, உள்ள போயிட்டு 3 kgsக்கான பொருள் எடுத்துட்டு வர போற சொல்றாங்க. ஒருவேளை நீ அந்த 3 கிலோக்கான பொருள் எடுத்துட்டு வரல, அது கம்மியா பொருள் எடுத்துட்டு வந்துட்டேன்னா நான் அந்த 50,000 வந்து திரும்பி ஃபேன்ஸ் மணி பாட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிடுவேன். அதாவது இப்போ 50,000 ஏறிச்சுல, அந்த 50,000 வந்து நான் கழிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே நிக்கி வந்து இல்ல அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேர்ட் டைம் வெளில போறாங்க.
அப்ப என்ன பண்றாங்க, அர்ச்சனாவும் ஸ்ருதிகாவும் மேல ஓடி வராங்க. இவங்க வந்து அழுதுட்டு வெளியில போறாங்க. அத பார்த்த உடனே ஸ்ருதிகா மேல ஓடி வராங்க. அப்போ நிக்கி கேட்குறாங்க, "என்ன ஸ்ருதிகா எதுக்காக மேல வர? உன் பொருள நான் எதனா எடுக்க போறேன்னு பயந்துட்டு வரியா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "ஆமா" அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து, "ஓ! உன் பொருள எடுக்க போறேன்னு தான் வரல" அப்படின்னு திரும்பி கேட்ட உடனே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ருதிகா சொன்னாங்க, "இல்ல, இல்ல நான் வந்து நீ என் பொருள எடுக்க போற அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்தேன். விளையாடலாம் தான் விளையாட்டுக்காக தான் வந்தேன். அத கிண்டல் பண்ற மாரி பண்ணலான்னு தான் நான் வந்தேன். ஆனா நீ அழுறத பார்த்த உடனே நான் கீழ இறங்கி போயிட்டேன்." அப்படின்ற மாரி ஸ்ருதிகா சொல்றாங்க. இருந்தாலும் நிக்கி ரொம்ப கோவமா இருக்காங்க. அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்க மட்டும் தான் ஃபேன்ஸ்க்காக விளையாடுறாங்க. மத்தவங்கலாம் வந்து அவங்க பொருள் எதையும் தரத்துக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டாஸ்க் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெளியில இருக்க யாருக்குமே தெரியாது. ஸோ நிக்கி போய் ஒரு பொருள் எடுக்கும்பொழுது, அதுல என்னென்ன மாரி கிரைட்டீரியாஸ் குடுத்துருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சொல்லி எடுக்கலாம், சொல்லாம எடுக்கலாம், பார்த்தா எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். ஸோ எதுனாலும் இருக்கலாம்ல. ஸோ வெளியில இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கு? அதுக்கு எதுக்கு இவங்க இவ்ளோ ஃபீல் ஆகி ஃபேன்ஸ்க்காக நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லலாம். இந்த டாஸ்க்க பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சு ஸ்ருதிகா வந்து அவங்க பொருள்லாம் ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னா, நியாயம். அது வந்து ஓகே இவங்க சொல்ற அந்த இத எடுத்துக்கலாம். ஃபேன்ஸ்க்காக வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி எதுவுமே நடக்கல இல்லையா? அவங்களுக்கு என்ன டாஸ்க் எதுன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னமோ பண்றாளேன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஓடி வந்தவங்கள பிடிச்சு கத்தி விட்டுருவாங்க. ஸோ ஸ்ருதிகாவும் வந்து இறங்கி போயிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு அந்த 3 கிலோக்கான பொருள குடுக்கும் பொழுது, அவங்களோட மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாந்து குடுத்துடுறாங்க நிக்கி. இன்னொன்னு மேக்கப் திங்ஸ் அவங்களோட சீரம், அவங்க மாய்ஸ்சரைசர் எல்லாமே குடுத்துடுறாங்க. ஓகே சீரம், மாய்ஸ்சரைசர் என்ன ஒரு 50 கிராம்ஸ், 100 கிராம்ஸ் இருக்குமா? அதெல்லாமா கணக்கு பண்ணி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அவங்க கேட்டது 3 கிலோக்கான பொருள். 3 கிலோன்றப்போ பெரிய பெரிய பொருளா யோசிக்கணும்ல. துணி, பழைய துணி, அவங்கள யூஸ் பண்ண துணி, இல்லன்னா வந்து ஷூஸ்லாம் எடுத்துட்டு போயிருந்தாலே ஈஸியா 1 கிலோவுக்கு வந்திருக்கும். இவங்க வந்து இந்த மாரி சின்ன சின்ன அவங்க மாய்ஸ்சரைசர், மேக்கப் திங்ஸ்லாம் யார் எடுத்துட்டு போய் குடுக்க சொன்னா? அவங்களே வாலண்டியரா போய் குடுத்துட்டு, அப்புறம் வந்து என் மேக்கப் திங்ஸ் எல்லாம் குடுத்துட்டேன்னு வெளியில வந்து அர்பாஸ் கிட்ட கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் மாய்ஸ்சரைசர் ஒண்ணும் அவங்க மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 அவங்க சீரம் பார்த்தீங்கன்னா 50,000 இந்த மாரி அதிகமான எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு என்னோட ஃபேன்ஸ்க்காக இழந்துட்டேன். ஆனா, இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட பொருள சேவ் பண்ணி வச்சுக்கிறதுல தான் இருக்காங்க. யாருக்குமே அவங்க பொருள குடுக்குறதுக்கு விருப்பம் இல்ல. ஃபேன்ஸ்க்காக யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அர்பாஸ் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசனுக்கே கொண்டு வந்த எல்லா மேக்கப் ஐட்டமையும் குடுத்துட்டாங்களாம் அவங்க. இவங்க கிட்ட எந்த மேக்கப் போடுறதுக்கு எந்த திங்ஸுமே இல்லையாம். அத நினைச்சு தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எல்லா பொருளையும் குடுத்துட்டேன். இதுக்கு காரணம் வந்து எனக்கு மத்த கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு இந்த நிலைமை ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. அப்போ ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். விளையாட்டுக்கு தான் பண்ணேன். நான் என்ன நடக்குது? நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆர்வத்துல சும்மா விளையாட்டா மேல ஓடி வந்தேன். அவ்வளோதானே தவிர, நான் வந்து உன் கேம கெடுக்கணும், இல்ல நான் தரக்கூடாது அப்படின்னு நினைச்சுலாம் வரல. சாரின்னு சொல்லிட்டு கிஸ் குடுத்து நிக்கியோட சமாதானம் ஆகுறாங்க ஸ்ருதிகா. ஸ்ருதிகா இந்த அளவுக்கு நிக்கியோட பேட்ச் ஆகுற அளவுக்கு நிக்கியும் ஒண்ணும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. நிக்கிக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் ஸ்ருதிகா குடுக்க வேணாம் அப்படின்னு தான் தோணுது. மனிஷாவாவது ஓரளவுக்கு ஸ்ருதிகாவ பத்தி புரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனா நிக்கிக்குலாம் வந்து ஸ்ருதிகா பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல அவங்கள பத்தின நல்ல ஒப்பீனியன் கூட இருக்கான்னு கூட தெரியல எனக்கு. எப்பனாலும் நிக்கி வந்து ஸ்ருதிகாக்கு ஆப்போசிட்டா ஃபிளிப் ஆகலாம். அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ரிதிமா உட்காந்து திவ்யா, ரிதி இவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கேர்ள்ஸ் டீம்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுல வந்து ரிதிமா கேட்குறாங்க. இந்த மாரி கேர்ள்ஸ் டீம்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வோட் பண்ணிக்க போறோம்னு சொல்றீங்க. இந்த வோட்டிங்லயே வந்து உங்க ஒருத்தருக்கும் ஒருத்தர் ப்ரையாரிட்டியா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வந்துட்டு லீஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கிறவங்க தானே வெளியில போவாங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து யார் வோட் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியா நான் இருப்பேன்ல அப்படின்ற மாரி கேட்கவும், திவ்யா சொல்றாங்க, "சும்மா உட்காந்து கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்காத. சொல்யூஷன் இருந்தா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாவே சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே ரித்திக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நான் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தா, அந்த ப்ராப்ளம சொல்ல தான் செய்வேன். அத சொல்லக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதுக்கு வந்துட்டு நீ சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரிதி வந்து சண்டை போட வந்துடுறாங்க. உடனே எல்லாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. நான் ரிதி வந்து கண்ட்ரோல் ஆகுற மாரியே இல்ல. நல்லா கத்தி விடுறாங்க எல்லாரையும் பிடிச்சு. நான் இந்த கேர்ள்ஸ் டீம்லலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ கடைசியா பிரின்ஸ் கிட்டயும் போயிட்டு அவங்க அதான் அழுது சொல்றாங்க. எனக்கு வந்து இந்த குரூப்பிசமே பிடிக்கல. இந்த சிஸ்டமே பிடிக்கல. இதுல வந்து என்ன ஆவாங்கன்னா, டீம்ல தனியா விளையாடுறவங்க தான் முதல்ல வெளியில போவாங்க. ஸோ இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட நல்லா இருக்கோ அவங்கலாம் உள்ள இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க தான் வெளியில போவாங்க. ஸோ எனக்கு இந்த குரூப்பிசம் பிடிக்கவே இல்ல. அதனால நான் வந்து இந்த கேர்ள்ஸ் டீம்லலாம் இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பிரின்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரின்ஸ வந்து அங்க எல்லாருமே வந்து ஒரு மென்டாரா பார்க்குறாங்க. பிரின்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல புத்திமதி சொல்லக்கூடிய, ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு பெர்சனா வந்துட்டு அங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால ரிதிமாவும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் கிட்ட தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, ஆ விக்ராந்த், சாமி இவங்கலாம் இருக்கிற இடத்துல வந்துட்டு அவங்களோட அவங்களோட வோட்ஸ வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாருமே வந்து ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ரஜத் எப்படிப்பட்ட பெர்சனா இருக்காரு பாருங்க. இப்ப எல்லாருமே வந்து இந்த நிக்கி வந்து பொருள் எடுத்துட்டு போகும்பொழுது கூட ரஜத் மேல வந்து என் பொருள் என்ன எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்றாப்ல. தான் பொருள எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு வந்து பாத்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபேன்ஸ்க்காக ஒரு இந்த சின்ன விஷயத்த கூட செய்ய முடியாம இருக்கிற ஒரு பெர்சனுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணோம்? அதனால நீங்க யாருமே வந்து அவருக்கு ஓட் போடாதீங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படின்னு
அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு விக்ராந்த் சொல்கிறாரு, இவங்க இந்த அர்ச்சனா, அதாவது இந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கும்ல, அங்கே போய் அவர் சொல்கிறாரு, அர்ச்சனா வந்து இந்த கங்கா நதியிலேயே நின்றுட்டு ஒரு விஷயத்த சொன்னால் கூட அவர் சொல்கிறது உண்மை நான் நம்ப மாட்டேன். ஸோ அவர் சொல்கிற மாதிரி நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ராந்த் சொல்கிறாரு. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ரஜத் டீமில் விளையாண்டாலுமே ரஜத் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்குது அர்ச்சனாக்கு. கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு ஒன்று சொன்னல, அந்த ரிதிமா, நேஹல், ரித்தி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேர்ள்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேர்ள்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொன்னல. அந்த கேர்ள்ஸ் டீமில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் டீமில் நம்மளுக்குள்ள தான் நம்ம ஓட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து வேற யாருக்கோ ஓட் பண்ண சொன்னாலும் நம்ம வந்து டீல் பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசி வச்சுட்டு, அது இல்லாமல் இந்த மிடில் மேனெல்லாம் முதல்ல துரத்தணும். லைக் ஃபேவரட்டிசம்னால உள்ள சில பேர் சேவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால சேவ் ஆகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாமி வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக இருக்காரு. காக்கா இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல குட் புக்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் சேவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் முதல்ல வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ திக்விஜயை வந்துட்டு நிக்கி டீம்ல இருந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க. திக்விஜய் வந்து அவங்களோட டீமாவே இருந்தாலும் திக்விஜய் வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கி பேசிக்கிறாங்க. அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நிக்கியும் திவ்யாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி கேட்குறாங்க, நம்ம எப்போ நம்ம இப்போ சேர்ந்து விளையாடுறது அப்படின்னு போது நிக்கி சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் நம்ம சேர்ந்து விளையாடுவோம், ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த திக்விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் துரத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் திக்விஜய் மாதிரி ஆட்களை துரத்தணுன்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் மூளையே யூஸ் பண்ண மாட்டான், அவன் வந்து எல்லாருக்கும் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்ட ஒரு பர்சன், அது இல்லாமல் அவன் 3 கேம்ஸ் விளையாண்டுருக்கான் இது வரைக்கும், அதாவது 3 ரியாலிட்டி ஷோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு திக்விஜய். ஆனால் வந்துட்டு ஒன்றுத்த கூட வின் பண்ணது கிடையாது, கடைசி வரைக்கும் போனது கிடையாது. அதனால அவன் வந்து ஒரு அன்லக்கி பர்சன், அந்த மாதிரி பர்சன் வந்து நம்ம டீமுக்கு தேவையில்லை அப்படின்னு திக்விஜயை பற்றி ரொம்ப ஓப்பனாக நிக்கி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிக்கியோட எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க, அன்லக்கி பர்சனா அவரை வந்து நிறைய கேம்ஸில் தோத்துருக்காராம், அதனாலேயே வந்து அவர் வெளியில் போகணுமா, தனியாக விளையாடுறாராம், இந்த காரணங்களால அவர் வெளியில் போகணுமா, எப்படி இருக்கு பாருங்க. அதை தான் வந்து இந்த பவ்யாவும் ஆர்யா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. திக்விஜய் வந்து தனியாக விளையாடிக்கிட்டு இருக்காரு, அவரோட டீமாக ஃபார்ம் பண்ணிலாம் விளையாடல, அவனுக்கு கேம் என்னன்னு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த கேமை புரிஞ்சு அவன் தனியாக அவனே ஸ்டெப்ஸ் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறான். அதனால என்ன பண்ணுவாங்க, இவனை ஓட் அவுட் பண்ண நிறைய ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு அப்போதான் பேசி ஆர்யா கிட்ட சொல்லி முடிச்சிருந்தாங்க பவ்யா. சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க நிக்கி உட்காந்து இப்போ திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, திக்விஜயை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து பவ்யா முன்னாடியே கணிச்சிருக்காங்க பாருங்க. சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ திக்விஜய்க்கு ஆப்போசிட்டாகவும் திக்விஜய் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் எஸ், இந்த கேமே அப்படி தானே, ஒருத்தர் வெளியில் அனுப்பணும், வெளியில் அனுப்பி நம்ம முன்னேறி போகணும் அப்படி தான் நினைப்பாங்க. அண்ட் டாப் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவோட நேம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கூடிய சீக்கிரமே ஸ்ருதிகாவையும் வெளியில் அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்ருதிகா இருக்கிற வரைக்கும் நம்ம பார்ப்போம் இந்த ப்ரோக்ராமை. ஓகே, அதுதான் நடந்தது நேற்று ப்ரோக்ராமில். இன்னைக்கு வந்து ஒரு 5 பேர் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ப்ரோமோவில். அந்த 5 பேரை எக்ஸிட் பண்ண போகிறதா வந்துட்டு லயன் சொல்கிறாரு. ஸோ என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.